நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எங்களை பழிப்பாங்க கிருஷ்ணா கூட சேர்ந்துக்கிட்டு நீங்க பழைய பகையில நோண்டி எடுத்துட்டு இருக்கீங்களா? உங்களையா? நானா? அந்த பகையெல்லாம் எப்பவோ தீந்து போச்சு மகி. படி போலாம். அட, நீ என்ன கோவப்பட்டு போறியா மகி? கோவம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா ஒன்று புரிஞ்சுக்குங்க, கருணையை கேட்டு வரவங்க கிட்ட அட்வைஸ்லாம் பண்ணக்கூடாது. நான் உங்ககிட்ட ஒரு உதவி தான் கேட்டேன், எங்களுக்காக கிருஷ்ணா கிட்ட பேசி பாருங்கன்னு. அதுவே முடியாதுன்ட்டீங்க. நாங்க நாசமா போறத பார்க்கதான் நீங்க ஆசைப்படுறீங்க. உங்க குடும்பம் நாசமா போறதுக்கு காரணம் கிருஷ்ணா இல்ல, அதுக்கு நீதான் காரணங்கிறத என்னைக்கு உன் மனசுல ஏத்திக்கிறியோ அன்னைக்கு தான் உன் பிரச்சனை தீரும் மகி. உங்க மேல எனக்கு அனுதாபம் தான் வருது. என் லட்சுமி அக்காவுடைய பசங்க நீங்க எப்பேற்பட்ட சூழல்ல வளர்ந்தவங்க. நீங்க நாசமா போகணும்னு நான் ஏன் நினைக்கணும்? நல்லதே தான் நினைக்கணும், நல்லதே தான் நடக்கணும், நல்லதே தான் பேசணும். நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். படி. வேற வழி இல்லாம தானே அவங்க இங்க வந்தாங்க. நீங்க இப்படி அனுப்புனா என்னங்க அர்த்தம்? நான் என்னதாமா பண்றது? அது நீங்க கிருஷ்ணா கிட்ட ஏதாவது பேசி பார்க்கலாம்ல. இவங்க இந்த மாதிரி தெரு தெருவா சுத்துறத பார்த்தா அவ சந்தோஷப்படுவாளா என்ன? நீ ஏன் கௌசல்யா இந்த மாதிரி எல்லாம் பேசுற? கிருஷ்ணாவுக்கு செஞ்ச துரோகத்துக்கு இவங்க எல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். அப்பாவை அடிச்சு துரத்துனதுக்கான தண்டனை கிடைக்காம இருக்குமா என்ன? அம்மாவை வெளியில அனுப்புனதுக்கு தண்டனை கிடைக்கணும்ல? பாட்டிய பட்டினி போட்டு பண்ண துரோகத்துக்கு தண்டனை கிடைக்காம இருக்குமா என்ன? இங்க பாரு, இது எல்லாமே கடவுள் கொடுக்கிற தண்டனை தான். நீயும் அதை ஞாபகம் வச்சுக்கிறது தான் நல்லது. நாம பண்ணதுக்கான பலனை கூடிய சீக்கிரம் அனுபவிச்சுதான் ஆகணும். யாருக்கா வராங்க? மஹி அங்கிளும் பாமா ஆண்டி வராங்களே. வேற யாரோ வராங்கன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். என்ன, எங்க ரெண்டு பேரையும் மறக்கிற அளவுக்கு நாம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சா? ஐயோ, அதெல்லாம் இல்ல. இந்த வாடகை வீட்டை கண்டுபிடிச்சு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உள்ள வாங்க. இப்போ ரெண்டு பேரும் நல்லா தேறிட்டீங்க. அன்னைக்கு ஹாஸ்பிடல் பார்க்கும்போது எப்படி இருந்தீங்க? நீங்க படிக்க போறதா கேள்விப்பட்டேன். நான் மெடிசன் படிக்கிறேன். இந்து அதே ஸ்கூலுக்கு போறா, +2. ஸ்ரீகலா படுத்துட்டு இருக்காளா? உன்னால நடக்க முடியுதா ஸ்ரீகலா? நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் முழுசா சரியாகல. எதையாவது பிடிச்சிக்கிட்டு தான் நடக்க முடியும். இல்லைன்னா கூட யாராவது வர வேண்டி இருக்கும்.
என் பொண்ணுங்க 2 பேரும் தான் நான் நடக்க உதவி செய்வாங்க. அவங்க உதவி இல்லாம தானா நடக்க தான் நான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். அம்மா அங்கேயே உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. ம். உட்காருங்க பாமாண்ணி. நீங்க 2 பேரும் ஏதாவது டூர் போயிட்டு வந்திருக்கீங்களா அண்ணா? பேக்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? உண்மையை சொல்லட்டுமா, எங்க போகணும்னு தெரியாம தான் நாங்க கிளம்பி வந்துட்டோம். எங்க போறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த வாடகை வீட்டை காலி பண்ண வேண்டியதா போயிடுச்சு. வேற ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கணும்னா அதுக்கு பணமும் இல்லை. அதுக்கப்புறம் நடந்து நாங்க இங்க வந்து சேர்ந்துட்டோமா. இதெல்லாம் நமக்கு மத்தவங்க கொடுத்தது இல்ல, எல்லாமே நாமளா தேடிக்கிட்டது தானே. நம்மளோட பாதை மாறி போச்சு இல்லைன்னு, அதான் நமக்கெல்லாம் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. என்னை பத்தி யோசிச்சு பாருங்க. என்னால இப்பவும் சரியா நடக்க முடியாது. கொஞ்ச தூரம் நடந்தாலே கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். நான் அப்படியே அங்கேயே உட்காந்துருவேன். தாங்க முடியாத அளவுக்கு வலிக்குன்னு. இருந்தாலும் இதுக்கு நான் யாரையும் தப்பு சொல்ல மாட்டேன். நீ எதுக்காக தப்பு சொல்லணும்? நீ விஷத்தை குடிச்சதால் தானே இந்த மாதிரி ஆகி நீ இப்படி உட்கார்ந்திருக்க. ஆனா நாங்க எல்லாரும் அவங்க அவங்களுக்குரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுப்போம். நாம ஒவ்வொருத்தரும் பண்ண தப்பெல்லாம் பாக்குறப்போ நாம அனுபவிக்கிறதுலாம் ஒண்ணுமே இல்லை. தப்பு பண்ணா அதுக்கான தண்டனை கொடுக்க வேண்டியது கடவுள் தான். அவரை தவிர மனுஷங்கெல்லாம் கொடுக்க கூடாது. யார பத்தி இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த கிருஷ்ணா தான். அவ ஒருத்தியால மட்டும்தான் நம்ம குடும்பம் நாசமா போச்சு. அப்படின்னா உங்களோட குணம் இன்னும் மாறாம அப்படியே தான் இருக்கு. அதான் இன்னும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். எதுவுமே இல்லாம நடுத்தருக்கு வந்ததுக்கு அப்புறமும் நம்ம மனசுல ஒரு மாற்றம் வரலன்னா நமக்கு ஏதாவது கெட்டது நடந்துட்டே தான் இருக்கும். அதுக்காக மத்தவங்களை குத்தம் சொல்றது அர்த்தமே இல்லை. அது சரி, நீ இப்போ அவ பக்கம் போயிட்டியா என்ன? நான் யார் பக்கமும் பேசலன்னு, நிஜம் எதுவோ அதை தான் சொல்றேன். ம். உங்களுக்கே தெரியும்லண்ணே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல் ஐசியூல சாவோட விளிம்புல போராடிட்டு இருந்தேன். நான் உயிரோட இருக்கேங்கிறதுக்கு அடையாளமா மூச்சு காத்து மட்டும்தான் இருந்தது. அங்கிருந்து என்னை காப்பாத்தி இங்க கொண்டு வந்து சேர்த்து ஆயுர்வேத மருத்துவரையும் ஹோம் நர்ஸையும் வர வச்சு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ நான் இவ்ளோ குணமாறதுக்கு காரணம் கிருஷ்ணா தான். அப்போ உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உன்னை பார்த்துக்கிட்டது அச்சு மாமா இல்லையா? அச்சு மாமா கிட்ட இவ்ளோ செலவு பண்ற அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களாண்ணா? அப்போ ஆஸ்பத்திரியில உங்க உட்பட எல்லாரும் என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என்னோட 2 பொண்ணுங்களும் வருத்தப்பட்டு சாக போயிட்டாங்க. சரியான நேரத்துக்கு வந்து இவங்களை தடுத்து இவங்க 2 பேரையும் காப்பாத்தி இப்ப வரைக்கும் படிக்க வைக்கிறது அந்த கிருஷ்ணா தான். இப்ப சொல்லுங்க, கிருஷ்ணா என் குடும்பத்தை நாசம் பண்ணாளா என்ன? இல்ல, நாசமா போன என் குடும்பத்தை அவ சரி பண்ணிருக்கா. அவ பணத்தை காமிச்சு உன்னையும் நல்லா மயக்கிருக்கா. எதுக்குன்னு? அவ அப்படி பண்றதுக்கான அவசியம் என்ன இருக்கு? நாம பணத்தை கொடுத்து உதவி செய்யலன்னா அவளை யாராவது தொந்தரவு செய்வாங்களா என்ன? சொல்லுங்க. அவளோட மனசாட்சி அவளை குத்துது, அதனாலதான். ஆமாம்பா மன்னி, மனசாட்சி நம்ம கிட்ட இல்லாம போனதும் அவகிட்ட இருக்கிறதும் அந்த மனசாட்சி தான். இதுக்கப்புறமாவது நம்ம மனசாட்சியோட நடந்துக்கிட்டா அதுவே போதும்னு எல்லா பிரச்சனையும் தீந்துரும்.
அப்ப நீ அவகிட்ட சொல்லி எங்க மேல காட்டுற கோவத்தை இல்லாம பண்ண. அது வரைக்கும் நாங்க தங்கறதுக்கு ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி கூட. இதுக்கப்புறமா எந்த விஷயத்துக்காகவும் நானும் என் பொண்ணுங்களும் கிருஷ்ணாவை தொந்தரவு பண்ண மாட்டோம். எங்களுக்கு என்ன வேணும்னு அவளே பார்த்து பார்த்து பண்ணிடுவா. ம், அதனால உங்களை பத்தி மட்டும் இல்ல, வேற யார பத்தி சொல்றதுக்கும் எங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் நீங்க தங்கறத பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கறதும் வீட்டோட எல்லா செலவையும் பாத்துக்கிறதும் கிருஷ்ணா தான். கிருஷ்ணாவை எதிரியா பாக்குற நீங்க இந்த வீட்ல தங்கறது சரியா இருக்குமான்னு உங்களுக்கு நிஜமாவே மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அதுகிட்ட கேட்டு பாருங்க. ரொம்ப நேரமா உட்கார்ந்திருந்ததுனால முதுகெல்லாம் வலிக்குது. நான் போய் படுக்கிறேன். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க மேடம். ஒரு கெட்ட நியூஸ் சொல்ல போகிறேன்னு நினைக்காதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு நல்ல நியூஸ் சொல்ல போகிறேன். வெயிட் பண்ண முடியலன்னு தான் நான் கால் பண்ணி சொல்கிறேன். சொல்லுங்க சார். அசோகனோட கேஸுக்கான தீர்ப்பு வந்துருச்சு. என்ன தீர்ப்பு சார்? என்ன தீர்ப்பா? அசோகனோட தூக்கு தண்டனையை ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக 4 வருஷம் ஜெயில் தண்டனை. அதுவும் அவர் கொலையை வேணும்ட்டு பண்ணல. உண்மையாவா? சந்தோஷமா இருக்குல்ல? உங்களுக்கு எப்படி சார் நன்றி சொல்றது? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தீர்ப்பு வந்தது. அப்படின்னா இதுக்கப்புறம் அசோகன் 5 வருஷமா ஜெயிலில் இருக்காரு இல்லையா? 4 வருஷம் தண்டனை தான். அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 வருஷம் இருந்தது. சில கேஸ்லாம் அப்படிதான் இருக்கும் மேடம். நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் அசோகன் எப்போ வெளியே வருவாரு? இப்பவே 1 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுல. ஜெயில இருந்து வெளியே வர்றதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கு. கோர்ட்டோட ஆர்டர் அங்க போகணும். அவங்க செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் வெளியே விடுவாங்க. சொல்ல போனா ஒரு 4-5 நாள் தான் ஆகும். அப்படி பார்த்தா இதுவே நமக்கு அதிகம்தான். என்ன டேட்டுன்னு நானே சொல்றேன். சரிங்க சார். சரிங்க மேடம், நான் வச்சிடுறேன். அச்சு மாமா, என் கேபினுக்கு சீக்கிரம் வாங்க. என்னம்மா, என்ன ஆச்சு? எதுவும் ஆகல. ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்லதான் கூப்பிட்டேன். அசோகனோட கேஸ் சம்பந்தப்பட்ட தீர்ப்பு வந்துருச்சு. என்னாச்சுமா? தூக்கு தண்டனையை ரத்து பண்ணிட்டாங்க. வெறும் 4 வருஷ தண்டனை தான். அப்படின்னா அவன் சொல்ல போனா இந்த வாரத்துல வெளியே வந்துருவாரு. எக்ஸ்ட்ரா 1 வருஷம் அவர் தண்டனை அனுபவிச்சிட்டார்ல. ஈஸ்வரா, இதெல்லாம் உண்மையாமா? ஆமா அச்சு மாமா, இப்பதான் எனக்கு வக்கீல் ஃபோன் பண்ணி சொன்னாரு. நான் கௌசல்யா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன். இல்ல அது வேண்டாம், நான் நேர்லயே போய் சொல்றேன். நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரட்டுமா? நீங்க போயிட்டு வாங்க மாமா. சீக்கிரமா போய் அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்களும் கேட்டு சந்தோஷப்படட்டும்.
யாரு தெரியலையே. ஆ, நீங்க மேலங்குளத்துக்காரங்க தானே? ஆமா. இது பாமா தானே? இதுக்கு முன்னாடி நீ வந்திருக்கியாம்மா? ஆமாங்க, ஒரு வாட்டி நான் வந்திருக்கேன். நீ மகேந்திரன் தானே? ஆமா. இதுக்கு முன்னாடி நீ இங்க வந்திருக்கியா? இல்ல, இப்பதான் முதல் தடவை. என்ன பார்க்க தான் வந்திருக்கீங்களா? மேலங்குளத்துக்காரங்களுக்கு அந்த கேவலமான எண்ணெல்லாம் இப்பவும் இருக்கான்னு தெரியல. என் புருஷன் இப்பவும் அவர் ஒரு வசதி இல்லாத ஆளுதான். அதுல எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க உள்ள வாங்க. உட்காருப்பா. என்ன தெரியுமா? தெரியுது, சந்திரிகா அத்தை. ஓ, அப்ப நான் யாருன்னு உனக்கு தெரியும். உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நான் நினைச்சேன். உனக்கு இப்ப 50 வயசு ஆகுது. இந்த 50 வயசுக்குள்ள என்னைக்காவது ஒரு நாள் இங்க வந்திருக்கியா? நீதான மேலங்குளத்தோட மூத்தவன். மத்தவங்களுக்கு புத்திமதி சொல்லி கொடுக்க வேண்டியவன். விட்டு போன சொந்தங்களை புதுப்பிக்கணும், அவங்கள ஒண்ணு சேர்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? ஒரு தடவை ராஜேந்திரனை இவங்களையும் நான் தான் இங்க அனுப்பி வச்சேன். ம், உறவை புதுப்பிக்கிறதுக்கு தான் நான் அந்த மாதிரிலாம் பண்ணேன். ம். இவங்க 3 பேரும் எதுக்காக இங்க வந்தாங்கன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். கிருஷ்ணா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டீங்க. அதுக்காக டிராமா போட்டு நீங்க வந்தீங்கன்னு அன்னைக்கே எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அது எல்லாத்தையும் விடுங்க. உங்க மனசுக்குள்ள அந்த மாதிரி தான் என்ன இருக்குன்னு நாங்க நினைச்சுக்கிறோம். அட உக்காரு பாமா, வந்ததுல இருந்து ஏன் நின்னுட்டே இருக்க? சரி, என்ன விஷயம்? உறவை புதுப்பிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? நாங்க நிறைய தப்புகளை பண்ணியிருக்கோம். அறிவில்லாததாலையும் அகங்காரத்திலையும் பண்ணியிருக்கோம். இத்தனை காலமாவே இங்க வராம இருந்தது நாங்க பண்ண தப்பு தான். நீங்க எங்களை மன்னிச்சிருங்க அத்தை. வராம விட்டது தப்புன்னு இன்னைக்குதான் உங்களுக்கு தோணிருக்கு. இங்க வந்தது தப்பா போச்சுன்னு இதுக்கப்புறம் உங்களுக்கு தோணுமா? அது மேலங்குளத்தோட வாரிசாச்சே, அதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அத்தை, நீங்க எங்களை தப்பா நினைக்காதீங்க. உங்களை வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னதும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதும் எங்களோட காலத்துல இல்ல. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்களோட காலம் வந்தப்போ நீங்க என்ன பண்ணீங்க? திருத்திட்டீங்களா? இல்லல்ல, முன்னோர்கள் வெட்டி போட்டதாவே வெட்டிட்டீங்க. அத ஒண்ணு சேர்க்கணும்னு மேலங்குளத்தோட இளைய தலைமுறைக்கு மனசே வரல. அது எதுக்காக? விட்டு போன சொந்தங்களை ஒண்ணு சேர்க்கும் போது சில நஷ்டங்கள் வரும். அவகாசம், சொத்துரிமை, இது மாதிரி விஷயம். இது எல்லாமே உனக்கு நல்லாவே தெரியலையா? நீங்க என்னை பத்தி என்ன சொன்னாலும் அதை கேட்க தயாரா தான் நான் இங்க வந்திருக்கேன். அந்த அளவுக்கு இக்கட்டான சூழ்நிலையில நாங்க வந்திருக்கோம். நாங்க ஒரு அகதியா தான் உங்க முன்னாடி வந்திருக்கோம். நானும் என் புருஷனும் அனுபவிச்சத 100ல் 1 பங்கு கூட நீ இப்ப அனுபவிச்சிருக்க மாட்ட. ஒரு குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் எங்களை வேட்டையாடினீங்க. எங்க சொந்தக்காரங்க கூட அந்த கூட்டத்துல சேர்ந்து துரோகம் பண்ணி ரசிச்சாங்க. நான் தான் சொன்னேன்ல, அது எதுவும் எங்க காலத்துல இல்ல. மேலங்குளத்தோட மூத்த பையன் நீதானுப்பா. நான் உன்னை பார்க்கும்போது இது எல்லாத்தையும் சொல்லணும்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். இப்ப சொல்லுப்பா, உன்னோட வேண்டுகோள் தான் என்ன? நாங்க இப்ப இருக்க நிலைமைய உங்களால யூகிச்சு கூட சொல்ல முடியாது. சாப்பிடவும் எதுவும் இல்லை, உடுத்திக்கவும் எதுவும் இல்லை, படுக்க எங்களுக்கு ஒரு குடிசை கூட இல்லை. பேரும் பெருமையும் கொண்ட பரம்பரையிலிருந்து வந்த தலைமுறைக்கு கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருந்திருக்கு இல்லையா? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த சொத்து உங்க பேரெல்லாம் எங்க போய் மறைஞ்சது? எல்லாத்துக்கும் அந்த கிருஷ்ணா தான் காரணம்.
அவளால் தான் இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கோம். இப்போவும் அவ எங்களை தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்கா. விளைச்சதை தான் அறுக்க முடியும்னு கேள்விப்பட்டது இல்லையா? நீங்க எல்லாரும் அந்த பொண்ணை என்னெல்லாம் குடும்பப்படுத்துனீங்க? அதெல்லாம் உங்களுக்கு என்ன புண்ணியமா? உங்களோட தொந்தரவுல தாங்க முடியாம தான் அவ இங்க வந்து தங்கியிருந்தா. ஆனா இங்க கூட அவளை நீங்க தேடிட்டு வந்தீங்கல்ல, அவளை கொல்றதுக்கு ஆளைய அனுப்புனீங்கல்ல, ஆனா அவ உங்களை குடும்பப்படுத்துறாளாமா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.